கிட்டத்தட்ட 22 kgs ஆஃப் ப்ரௌனிஸ் ரெடி பண்ணிட்டோம். மறுபடியும் நைட்டு 9 மணிக்கு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க ப்ரௌனியோட கிரிங்கிள் டாப் என்ன. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப மாசக்கணக்கில் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ எடுக்கலான்ட்டு. இன்னைக்கு வந்து சண்டே, எங்கள் ரொட்டீன் என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து குக்கிங்லாம் எதுவும் பண்ண போகிறது இல்லை. இன்னைக்கு வந்து நாங்கள் ஷாப்புக்கு போக போகிறோங்க. ப்ரௌனி ஆர்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 17 kgs இருக்கு. ஸோ அதை செய்யறதுக்காக தான் கிளம்பிட்டோம். சரி வாங்க. ஆதியா ரெடி ஆயிட்டா. ஆதியோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் ப்ரஷ் பண்ணி விட்டுருவேன். அப்படியே போகிற வழியில் வந்து மைதா சுகர்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ கடைக்கு வந்து அதெல்லாம் வாங்கிட்டு போயிடலான்ட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோம். இது வாங்கிட்டு அப்புறம் எக்கும் வாங்கணும். எக்கு வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்குவோம். இன்றைக்கி வந்து 22 kgs பண்ண போகிறோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஒரு 2 ஆர்டர் வந்துச்சு. இப்போ அப்படியே எக்கு வாங்கிட்டு போயிடலாங்க. மைதா சுகர்லாம் வாங்கிட்டோம். அடுத்தது அப்படியே எக்கு வாங்கணும். நம்ம கடைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடையில் ஃபேக்ட்ரி தாங்க நம்மளோட ஷாப்பு. ஸோ இங்கே வந்து பட்டரு சாக்லேட் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பட்டர் கட் பண்ணி போட்டுட்ருக்கேங்க. கிட்டத்தட்ட மறுபடியும் 22 kgsங்க. இப்போ கடைசி நிமிஷத்தில் ஒரு 2-3 ஆர்டர் வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ 22 கிலோவுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான பட்டர்லாம் வந்து இது முழுசாக அப்படியே பாராக போட்டோம்னா மெல்ட் ஆகுது, டைம் ஆகுது. ஸோ அதனால் கட் பண்ணி போட்டேன். இப்போ சாக்லேட்டையும் போட்டு நம்ம டபுள் பாயிலிங் பண்ணி முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 22 kgs ஆஃப் ப்ரௌனிஸ் ரெடி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் செய்ய வரப்போ டைம் பார்த்திங்கன்னா மத்தியானம் 1:30 இருக்கோங்க. இப்போ மணி 4 ஆச்சு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு செஞ்சு முடிக்க. ஸோ இதை வந்து நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஃபுல்லாக பேக் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கான ப்ரொடக்ஷன் முடிஞ்சுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஈவினிங் 4:34ங்க. ப்ரௌனி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீனும் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாமே பாத்திரம்லாம் கீழே பாருங்கள், எல்லாம் விளக்கி வச்சுருக்கோம். ஃபுல்லாக விளக்கி வச்சாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு மால் போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து பேக்கேஜிங் பண்ணணுங்க. இப்போயே ரொம்ப ஃபுல் டயர்டு இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து கட் பண்ணுறப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நைட்டு 9 மணிக்கு கடைக்கு வந்திருக்கோங்க. ஸோ வந்து இப்போ பேக்கேஜிங் முடிச்சுட்டு போயிடலாம். ஏன் இந்த டைமுக்கு வந்திருக்கோன்னா காலையில் கூட பேக் பண்ணலாம், ஆனால் ரொம்ப லேட் ஆயிரும். அப்புறம் டெலிவரி கொடுக்குறதுக்கு லேட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போவே பேக் பண்ணிட்டா ஒரு நிம்மதியாக தூங்கலாம். சரி வாங்க பேக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ப்ரௌனி எல்லாம் ஆறிடுச்சுங்க. இது எல்லாமே கட் பண்ணணும். கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 1 hour ஆயிரும் எங்களுக்கு கட் பண்ணி முடிக்க. இப்போ டைம் வந்து நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ கட் பண்ணுறது வந்து வீடியோ எடுக்க முடியாதுங்க. ஏன்னா கட் பண்ணிட்டே வீடியோ 2 பேர் வேணும் இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு நான் வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ பீஸு? 440 பீசஸ் ஆஃப் ப்ரௌனிஸு. முதுகு வலியே எடுத்துருச்சு. அந்த அளவுக்கு எல்லாம் கட் பண்ணி பேக் பண்ணி பார்க்க ஈஸியாக இருக்கும். ஆனால் பேக் பண்ணுறப்ப தாங்க பெண்டை நிறுத்திடுது. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இது நாங்கள் பேக் இன்றைக்கி என்ன டே, சண்டே. நாளைக்கு வந்து ஸ்கூல் இருக்குது மேடம்க்கு. நைட்டு 11 o'clock ஆச்சு. இனிமேல் தான் நாங்கள் வீட்டுக்கு போய் தூங்க வைக்கணும். நாளைக்கு காலையில் எந்திரிப்பாங்கிறது டவுட்டு தான். இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா காலையில் சில்லுன்னு எந்திரிக்கவே முடியாது. பார்ப்போம், நாளைக்கு முடிஞ்சால் ஸ்கூல் அனுப்பிச்சோன்னா நான் லீவ் தான். உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் காமிக்க முடியல, சும்மா அங்கங்கே கட் பண்ணி தான் வீடியோவே எடுத்திருப்போம். ஏன்னா நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் இத்தனை வேலையும் செஞ்சோம். ஹெல்ப்புக்கு இன்னும் எங்களுக்கு ஆள் கிடைக்கல. ஸோ நான் ஃப்யூச்சரில் வேணால் உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் செய்கிறது. டபுள் பாயிலிங் பண்ணி பல்காக எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம். ஆஸ் ஆஃப் நவ் வந்து சும்மா அப்பப்போ கிளிப்ஸ் மட்டும் நாங்கள் செய்கிறத வந்து நாங்கள் ரொட்டீன் வ்ளாக்ஸ் மாதிரி போடுறோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனி ரிலேட்டட் வீடியோஸு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அதே பாய் சொல்லிடு.